இந்தியாவில் இருக்கிற பிஜி மெடிக்கல் சீட்ஸ்ல நம்ம தான் அதிகமான சீட்ஸ் வச்சிருக்கிறோம். டிசிஎம் டிசிஹெச் போன்ற படிப்புகளில் தமிழ்நாடு அதிகமான இடங்களை வைத்திருக்கிறது. இன்னைக்கு மெல்ல மெல்ல எப்படி நுழைந்தார்கள்? பிற மாநிலங்களிலே மருத்துவக் கல்லூரிகள் இல்லை, உயர் மருத்துவ படிப்புகள் இல்லை. எனவே மருத்துவ படிப்புகளை வைத்திருக்கிற மருத்துவ கல்லூரிகளை வைத்திருக்கிற மாநிலங்கள் அவர்களுக்காக ஒதுக்கி கொடுங்கள். 15 விழுக்காடு எம்பிபிஎஸ்ல கொடுங்க, 25 விழுக்காடு முதுகலை படிப்புகளில் கொடுங்க என்று ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் உச்சநீதிமன்றம் என்ன சொன்னுச்சு? ஆல் இந்தியா கோட்டாங்கிறதெல்லாம் ஒரு பக்கம், நீ 50 எல்லாம் கொடுக்கிறது என்ன, கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு நீ யாரு? இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா முதுநிலை படிப்புகளும் மருத்துவ படிப்புகளும் ஒட்டுமொத்தமாக இருக்கிற எல்லா இந்தியர்களுக்கும் சொந்தமானது. மாநிலங்கள் அதை உரிமை கொண்டாட முடியாது என்று இன்றைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது. இந்தியா முழுக்க இருக்கிற எந்த மாநிலமாக இருந்தாலும் ஊரா விட்டு நெய்ய என் பொண்டாட்டி கையன்னு போய் தாராளமா எடுத்துக்க என்று இந்தியாவுடைய உச்சநீதிமன்ற நீதிபதி சொல்லுகிறார். ஏறத்தாழ 27% இடஒதுக்கீடு ஓபிசிகளுக்கான இடஒதுக்கீட்டை எத்தனை ஆண்டுகள் மறுத்து வந்தார்கள்? 2007ஆம் ஆண்டு கல்வி நிலையங்களிலே பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படுகிறது. 2008ஆம் ஆண்டு உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆனால் 2021ஆம் ஆண்டு வரை அகில இந்திய கோட்டா என்று சொல்லப்படக்கூடிய இடங்களிலே மருத்துவ இடங்களில் பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை. நீ எப்படி சமூக நீதியை பயன்படுத்துவாய்? இந்த இடங்களில் 50% இடமல்ல 100% இடத்தையும் எடுத்துக்கொண்டால் எவ்வளவு பேர் அதிலே பார்ப்பனர்கள் உயர் ஜாதியினருக்காக அது பயன்பட போகிறது? இங்க இருக்கிற இடஒதுக்கீடு இல்லாமல் அழிக்க போகிறது என்பதை அறிஞர் அண்ணா அவர்கள் அந்த உரையினுடைய இன்னொரு பகுதியில் சொல்கிறார். நாட்டு பாதுகாப்பு தவிர மற்ற அதிகாரங்கள் அனைத்தையும் பற்றி சிந்திப்போம். நீ அதை மட்டும் யோசிக்காம மற்றதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு உள்ள கோட்டை விட்டுட்டு பகல்காமுக்கு கடந்து பதற மாதிரி தான் நீ பதற வேண்டி இருக்கும். நீ செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்கா செய்யு. கேட்டை பூட்டுற வேலையை மட்டும் உன்ட்ட இருக்குன்னா அந்த பூட்டி சாவியை ஒழுங்கா பாதுகாக்கிற வேலையை நீ செய்யு. உள்ள இருக்கிற நாட்டை ஆளுகிற வேலையை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். செக்யூரிட்டியாக இருந்தால் மட்டும் போதுமானது. அன்பிற்கினிய தோழர்களே, இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை விமர்சிக்கக்கூடியவர்கள் நாம். அது தொடங்கி வந்த காலத்தில் இருந்து நமக்கு அதில் விமர்சனங்கள் உண்டு. அதில் மாற்றப்பட வேண்டியவை இருக்கின்றன என்பதிலே நமக்கு மாற்று கருத்து இல்லை. இன்னும் சொல்ல போனால் திராவிடர் கழகம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சில பகுதிகளை, ஜாதியை பாதுகாக்கிற பிரிவுகளை கொளுத்திய இயக்கம் தந்தை பெரியார் அவர்கள் அறிவித்து ஜாதி ஒழிப்பு போராட்டம் என்று என்றைக்கு இந்த அரசியலமைப்பு சட்டம் ஏற்கப்பட்ட நவம்பர் 26ஆம் தேதியேயே அதற்கான நாளாக குறித்து 1957ஆம் ஆண்டு மிகப்பெரிய போராட்டத்தினை தமிழ்நாடு முழுக்க நடத்தி 10,000 பேர் பங்கேற்ற அந்த போராட்டத்தில் 3,000 பேரை 3 மாதங்கள் முதல் 3 ஆண்டுகள் வரைக்கும் சிறைச்சாலைக்கு அனுப்பிய இயக்கம் திராவிடர் கழகம். அதிலே 18 பேரை சிறைச்சாலையிலே பலி கொடுத்த இயக்கம் திராவிடர் கழகம். ஆனால் இன்றைக்கு அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு கட்டத்தில் நான் பேச வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏன்னா நம்ம முன்னேறி போக வேண்டும் என்பதற்காக மாற்றங்களை கேட்டால் ஒட்டுமொத்தமாக மீண்டும் அதனை பின்னுக்கு இழுத்து நம்முடைய தோழர் திவங்கர் அவர்கள் சொன்னார்களே, மீண்டும் மனு தர்மத்தை இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டமாக ஆக்க வேண்டும் என்பதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கமாக இருக்கிற சூழலில் குறைந்தபட்சம் இதையாவது பாதுகாக்க வேண்டிய அவசியம் இன்றைக்கு எழுந்திருக்கிறது. இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தையே நடைமுறைப்படுத்தி என்று மீண்டும் மீண்டும் நான் கேட்க வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கி உள்ளே வருகிற போதே நம்முடைய 2 புறங்களிலும் தந்தை பெரியார் அவர்களுடைய உரையிலிருந்து ஒரு பகுதியையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய உரையிலிருந்து ஒரு பகுதியையும் வாசலிலேயே வைத்திருக்கிறார்கள். இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய நானே இதை கொளுத்துவதிலே முதல் ஆளாக இருப்பேன் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார். ஏனென்றால் இதில் நான் ஒரு வாடகை குதிரையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். என்றாலும் அதில் நமக்கு இருக்கிற பாதுகாப்புகளை இன்றைக்கு தக்க வைக்கிற பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஒவ்வொரு துளி துளியாக இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஒழித்து கட்டுவிட வேண்டும் என்று இன்றைக்கு ஆளுகிற நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு விரும்புகிறது. மோடி நம்ம அமைதிப்பட அமாவாசை மாதிரி, அவர் யார் காலில் விழுகிறாரோ அதை அடுத்து கவுக்க போறாருன்னு அர்த்தம். குஜராத் மாநில முதலமைச்சராக இருக்கிற போது அத்வானி காலில் விழுந்தார். அவரை கவுத்துக்கு தான் அவர் பிரதமர் பதவி. அடுத்து 2014 ஆட்சி பொறுப்பேற்கிற போது இந்திய நாடாளுமன்றத்தை விழுந்து கும்பிட்டுட்டு உள்ளே போனார். இப்போ அந்த நாடாளுமன்றத்தை விட்டுட்டு புது நாடாளுமன்றம் கட்டுறேன்ட்டு அங்கே போயிட்டாங்க. 2019 வரும்போது அரசமைப்பு சட்டத்தை மேடையில் தனியாக வச்சு அது காலில் விழுந்தார். இப்போ அதை கவுக்கிற வேலை தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. எனவே இவர்கள் எப்போதுமே இந்த பணியில், ஏன்னா அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத அரசியல் சட்டம் இது. தோழர் திபங்கர் அவர்கள் மிக சரியாக சொன்னார். ஆர்எஸ்எஸ்னுடைய ஐடியலாக்
எம்எஸ் கோல்வால்கர் மிக தெளிவாக சொல்லுகிறார், இது நமக்கான அரசியல் சட்டம் அல்ல, இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார். அவர்களால் குறைந்தபட்சம் இந்திய ஒன்றியம் என்பதை கூட ஏற்க முடியாது. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்பதே அவர்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதனால தான் நம்ம ஒன்றிய அரசுன்னு சொன்னாலே அவனுக்கு பத்திட்டு எரியுது. இப்போ இவ்வளவு காலம் மத்திய அரசு என்று நம்ம தனித்தமிழர்கள் நடுவண் அரசு அப்படிங்கிற அளவுக்காக இருந்தான். அரசமைப்பு சட்டப்படி அது ஒன்றிய அரசு என்று சொன்ன உடனே எவ்வளவு கொதிச்சான். நீங்கள் தமிழ்நாடு என்று சொன்ன உடனே அவனுக்கு எவ்வளவு கொதிக்குது. ஏனென்றால் அவர்களால் இந்த நாடு பல்வேறு மாநிலங்களுடைய ஒன்றியம் என்பதை ஏற்க முடியவில்லை, ஏற்க முடியாது. அப்படித்தான் அவர்கள் உருவாகி இருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ்னுடைய ஐடியலா கோல்வால்கர் எழுதுகிறார, இங்கே இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டம் இந்த மாநிலங்கள் என்பதை குறித்து அவருடைய பார்வை என்னவாக இருக்கிறது? அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த மாநிலங்கள் என்பது இருக்கிறதே, இது ஒரு நச்சு விதை என்று சொல்லுகிறார். இந்த பாய்சனஸ் சீடு, அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார், பாய்சனஸ் சீடு. என்ன ஆயிடுச்சு? The framers of our present constitution also were not firmly rooted in the conviction of our single homogeneous nationhood. Single homogeneous nationhood. இந்தியா ஒரே நாடு, அது ஹோமோஜினஸ் நேஷன் என்று சொல்லுகிறார்களே, என்றைக்காவது இந்தியா ஒரு தேசமாக இருந்திருக்கிறதா? இந்த உலக வரலாற்றில் இந்தியா உருவானதற்கு பிறகு அது இந்திய நாடுகள் என்று நாம் இன்றைக்கு வைத்துக் கொண்டிருக்கிற இந்த எல்லையில் என்றைக்காவது ஒரே நாடு இருந்திருக்கிறதா? அதிகபட்சம் இந்த நாட்டை பெரும்பாலான அளவுக்கு ஒருத்தர் வைத்திருந்தார்கள் தான் அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில் மட்டும்தான் இருந்திருக்கு. அவர் கல்லறையை போய் தோண்டிட்டு இருக்கிறாங்க. மற்றபடி என்றைக்காவது இருக்கிறதா? இந்தியா என்று சொல்லுகிற போதே என்ன 56 தேசங்கள் என்று தானே சொல்லுகிறார்கள். நாவலந்தீவு என்று வளைய இருக்கிற போது 115 நாடுகள் அங்கே இருக்கின்றன என்று தானே யவனர்கள் குறிப்பு வைத்திருக்கிறார்கள். என்றைக்கு இந்த நாடு ஒரே நாடாக இருந்தது? ஆனால் புரட்டுத்தன்மையோடு அவர்கள் இது சிங்கிள் ஹோமோஜினஸ் நேஷன்ஹுட், அது அழியக்கூடியதாக இருக்கிறது, அதை புரிந்து கொள்ளாதவர்கள் இந்த அரசமைப்பு சட்டத்தை வகுத்திருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு, இஸ் எவிடன்ட் ஃப்ரம் த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன். அவருக்கு எது பெரிய பிரச்சனையாக இருக்குன்னா, கூட்டாட்சி என்று சொல்லுகிற இந்த ஃபெடரலிசம் இருக்கிறதே, இந்த ஃபெடரலிசம் தான் அவர்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இதுவே இன்றைக்கு இந்த கூட்டாட்சி என்பது முழுமையான அளவுக்கு இல்லை, அது ஒரு போலித்தன்மையோடு இருக்கிறது. முழுமையான கூட்டாட்சியாக இது அமையவில்லை, மாநிலங்களுக்கான சுயாட்சி தன்னாட்சி அமையவில்லை என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிற போது அந்த சொல்லே அவனுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கு. அவர் சொல்லுகிறார், our country is now described as a union of states. Those that were merely provinces in the former setup are now given the status of states with many exclusive powers. ஏராளமான அதிகாரங்களை, தனித்த அதிகாரங்களை இந்திய அரசியலமைப்பு சட்டம் மாநிலங்களுக்கு வழங்கியிருக்கு. எங்களுக்குள்ள தெரியும் மாநிலங்கள் பெற்றிருக்கிற அதிகாரம் என்ன, அதற்காக நாங்கள் நடத்துகிற போராட்டம் என்ன. ஆனால் இந்த குறைந்தபட்ச அதிகாரங்கள் கூட ஆர்எஸ்எஸ் உடைய கண்களை உறுத்துகிறது. In fact, it was the fragmentation of our single national life in the past into so many exclusive political units that sowed the seeds of national disintegration and defeat. The present federal structure has in it in the same seeds of disruption which are already sprouting. நச்சு விதைகள் இந்த நாட்டில் இருக்கின்றன, இதை ஆழ தூக்கி புதைக்கணுங்கிறாரு. மடையர்களே, விதையை ஆழ புதைத்தால் அது என்ன ஆகும்? பெரும் மரமாக வளர்ந்து நிற்கும். இன்றைக்கு எழுந்திருக்கிற இந்த மாநில தன்னாட்சிக்கான குரல் நீங்கள் புதைக்க நினைத்தால் அது மீண்டும் மீண்டும் வளரும் என்பதற்கான அடையாளம். நீதி கட்சியை பற்றி சொல்லுகிற போது அன்றைக்கு சத்தியமூர்த்தி ஐயர் சொன்னார், 500 அடி குழிக்குள் ஆழ புதைத்து விட்டோம் என்று. எழுந்து நின்றது திராவிட இயக்கம், இன்றைக்கும் இந்தியா முழுமைக்கும் வழிகாட்டுகிற இயக்கமாக இருக்கிறது. சத்தியமூர்த்தி ஐயர்கள் புதைத்து விட்டோம் என்றார்கள், அது பெருமரமாக வளர்ந்து நிற்கிறது. அப்படித்தான் இந்த மாநில உரிமைகளை, மாநில சுயாட்சி என்கிற கோரிக்கைகளை அவர் நச்சு விதை அவை ஆழமாக புதைக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். எதெல்லாம்? டு ஸ்வீப் அவே தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஆல் அட்டானமஸ் ஆர் செமி அட்டானமஸ் ஸ்டேட்ஸ் விதின் ஒன் ஸ்டேட். அதுவும் எதுன்னா பாரத், இந்தியா கிடையாது. எப்போதும் போல அவர்களுக்கு பாரத் தான், இந்தியாவே கிடையாது. அண்ட் ப்ரொக்ளைம் ஒன் கண்ட்ரி, ஒன் ஸ்டேட், ஒன் லெஜிஸ்லேச்சர், ஒன் எக்ஸிக்யூட்டிவ் with no trace of, எதுக்கு? no trace of fragmentational, regional, sectarian,
linguistic or other types of pride being given a scope for playing havoc with our integrated harmony. மொழி வாரியாகவோ இனவாரியாகவோ நிலப்பரப்பு வாயிலாகவோ எந்த பிரிவினை வந்தாலும் அதை எந்த தடயமும் இல்லாமல் அழித்து விட வேண்டும். இந்த பண்பாட்டு அழிப்பு என்பது இருக்கிறதே, பண்பாட்டு படையெடுப்பு என்பது இருக்கிறதே, அதை எல்லாவற்றையும் அழித்துவிட்டு இன்றைக்கு பேசுகிறார்களே, ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு, ஒன் நேஷன் ஒன் ஆதார் கார்டு, ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ், ஒன் நேஷன் ஒன் கிரிட், ஒன் நேஷன் ஒன் மொபிலிட்டி கார்டு என்று எல்லாவற்றிலும் ஒன் நேஷன் என்கிறார்களே, இதற்கான வேர் எங்கே இருக்கிறது என்றால் RSS சித்தாந்தங்களிலே இருக்கிறது. RSS ஐடியா கோல்வார்க்கர் எழுதியதிலே இருக்கிறது. அவர்கள் இந்த நாட்டை பல்வேறு மதங்களும் பல்வேறு மொழிகளும் பல்வேறு இன மக்களும் இருக்கிற ஒரு பன்மைய சூழலை சிதைத்து அனைத்தையும் ஒரே தட்டிலே கொண்டு வந்து நிறுத்தி அதை பார்ப்பன பிடிக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதைத்தான், ஏன்னா இந்தியா என்பது பல்வேறு இன மக்களுடைய கூட்டு, பல்வேறு மாநிலங்களுடைய கூட்டு, பல்வேறு மொழிகளினுடைய ஒருங்கிணைப்பு. ஆனால் அதை சிதைத்து அனைத்தையும் ஒரே நாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே மொழி, ஒரே மதம் என்று ஆக்க முனைகிறார்கள். எங்களுடைய தலைவர் ஐயா ஆசிரியர் தான் கூட்டம் கேட்டார், எல்லாத்தையும் ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே நாடு எல்லாம் பேசுறிய, ஒரே ஜாதி ஆக்குவியா? முடியுமா உன்னால்? RSS அதை ஏற்குமா? பார்ப்பனர்கள் ஏற்பார்களா? நாக்பூர் ஏற்குமா? சொல்ல, ஒன் நேஷன் ஒன் காஸ்ட், இனிமேல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டார்கள். ஆனால் மற்ற எல்லாவற்றையும் இன்றைக்கு அவர்கள் இணைக்க வேண்டும். எல்லாவற்றையும் அழித்து விட்டு, தடயமில்லாமல் அழித்து விட்டு, தமிழ் என்றா அதை அழிக்க வேண்டும். உன்னுடைய இனமா, மொழியா, எல்லா பண்பாடா, அனைத்தையும் அழித்துவிட்டு ஒரே பண்பாடு சமஸ்கிருத பண்பாடு, ஒரே மொழி சமஸ்கிருதம், ஒரே மதம் இந்து மதம், சனாதன மதம் என்று ஆக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள் என்றால் ஒருபோதும் இந்த நாட்டில் அது நடவாது என்பதைத்தான் மீண்டும் மீண்டும் நாம் அழுத்தி சொல்ல வேண்டியது இருக்கிறது. தோழர்களே, இன்றைக்கு தமிழ்நாடு ஒவ்வொரு கட்டமாக இந்த செய்திகளை ஆழமாக பதிய வைத்துக் கொண்டிருக்கிறது, தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நம்முடைய தோழர்கள் சொன்னதைப் போல ஆளுநர் என்கிற பெயரால் தமிழ்நாட்டின் மீது, மாநிலங்களின் மீது, குறிப்பாக பாஜக ஆளாத மாநிலங்களின் மீது தங்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக ஒன்றிய பாஜக அரசு அவற்றை பயன்படுத்துகிறது. பாஜக மட்டுமல்ல, பல்வேறு காலகட்டங்களில் காங்கிரஸ் உட்படவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அதை விட மிக மோசமாக அதை பயன்படுத்துவது என்பது இருக்கிறதே, எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் பவர்ஸ், அதை இன்றைக்கு ஆளக்கூடிய பாரதிய ஜனதா அரசு செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தோழர் மு வீரபாண்டியன் அவர்கள் கூட ஆளுநர் RN ரவி இங்கே இருந்து பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்பிக்கையோடு சொன்னார். எனக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் இல்லை. நான் படிக்கவே மாட்டேன் என்று அடம் பிடிக்கிற ஒருவரை எப்படி உங்களால் படிக்க வைக்க முடியும்? நான் கற்றுக்கொள்ள மாட்டேன் என்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பாடங்களை கற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஆனால் குறைந்தபட்சம் இந்த தமிழ்நாடு என்ன என்பதை தெரிந்து கொண்டு விரட்டப்படுவார்கள். அதற்கான காலகட்டம் நெருங்கி கொண்டிருக்கிறது. என்ன, நம்முடைய முதலமைச்சர் மட்டும் கொஞ்சம் ஆசைப்படுறார், இன்னும் கொஞ்ச நாள் ஆளுநர் ரவியை விட்டு வைங்க, அவர் இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டில், தமிழ்நாட்டில் இந்த உரிமைக்கான குரலை ஆளச் சொல்வதற்கான குரல் நமக்கு வாய்ப்பாக இருக்கும் என்று. ஏன்னா இன்றைக்கு ஒவ்வொரு துறையிலேயும் தமிழ்நாட்டின் மீது அவர்கள் நசுக்குதலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். நீட் என்கிற பெயரால் தொடர்ச்சியாக அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிற அந்த அதிகாரம் இருக்கிறதே, ஆதிக்கம் இருக்கிறதே. இன்னும் அதைவிட மோசமாக தோழர்களே, மருத்துவக் கல்லூரியில் நீட்டு கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறோம். அது 2013 அந்த தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு, 2016 அது கட்டாயப்படுத்தப்பட்டதற்கு பிறகு தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறோம். பல்வேறு உயிர்களை இழந்திருக்கிறோம். தமிழ்நாடு அரசு பலமுறை சட்டங்களை நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அவற்றை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறேன், அது வரைக்கும் பாதி பண்ணுறேன்னு இன்றைக்கு வரைக்கும் அதை நடைமுறைக்கு கொண்டு வர விடாமல், நீட்டை ஒழிக்காமல் தமிழ்நாட்டு மாணவர்கள் ஏராளமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரிகளை வைத்திருக்கிற ஒரு மாநிலம். தமிழ்நாட்டினுடைய மருத்துவக் கல்லூரிகளிலே தமிழ்நாட்டு மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக எல்லா இடங்களிலும் இப்படியான வாய்ப்புகளை திராவிட மாடல் அரசுகள் ஏற்படுத்தி இருக்கின்றன. ஆனால் இதில் இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் இருக்கிற பிஜி மெடிக்கல் சீட்ஸில் நம்ம தான் அதிகமான சீட்ஸ் வச்சுருக்கிறோம். உயர்ம DCM DCH போன்ற படிப்புகளில் தமிழ்நாடு அதிகமான இடங்களை வைத்திருக்கிறது. இன்றைக்கு மெல்ல மெல்ல எப்படி நுழைந்தார்கள்? பிற மாநிலங்களிலே மருத்துவக் கல்லூரிகள் இல்லை, உயர் மருத்துவ படிப்புகள் இல்லை. எனவே மருத்துவ படிப்புகளை வைத்திருக்கிற, மருத்துவக் கல்லூரிகளை வைத்திருக்கிற மாநிலங்கள் அவர்களுக்காக ஒதுக்கி கொடுங்கள். 15 விழுக்காடு MBBSல கொடுங்க, 25 விழுக்காடு முதுகலை படிப்புகளில் கொடுங்க என்று ஆரம்பித்தார்கள்.
இப்போதைக்கு அது 50 விழுக்காடு என்று மாறியது. இன்றைக்கு இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் உச்சநீதிமன்றம் என்ன சொன்னிச்சு, ஆல் இண்டியா கோட்டாங்கிறதெல்லாம் ஒரு பக்கம், நீ 50 கொடுக்கறது என்ன, நீ யாரு கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு நீ யாரு? இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா முதுநிலை படிப்புகளும் மருத்துவ படிப்புகளும் ஒட்டுமொத்தமாக இருக்கிற எல்லா இந்தியர்களுக்கும் சொந்தமானது. மாநிலங்கள் அதை உரிமை கொண்டாட முடியாது என்று இன்றைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது. ஓரிரு தீர்ப்புகள் நமக்கு சாதகமாக இருக்கின்றன. இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கின்ற வகையில் இருக்கின்றன. மாநில உரிமையை, மாநில அதிகாரத்தை மதிக்கக்கூடிய வகையில் இருக்கின்றன. ஆனால் மிக மோசமான சட்டங்களை, மோசமான அளவிலான தீர்ப்புகளை இன்றைக்கு நம்முடைய உச்சநீதிமன்றத்திலே பல்வேறு அமர்வுகளிலே அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நீதிபதி சொல்லுகிறார், we are all domiciled in the territory of India, we are all the residents of India, our common bond as citizens and residents of one country gives us right not only to choose our residence anywhere in India but also gives us right to carry on trade. நீ சொல்ற மேட்டர் எல்லாமே இந்த மாநாடு எதற்காக கூட்டப்பட்டிருக்கிறது? இது இந்த ஒட்டுமொத்தமாக இந்தியா என்கிற அந்த கட்டமைப்பு எதற்காக வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது? வர்த்தகமும் வணிகமும் கார்ப்பரேட்டுகளின் கைகளிலே இருக்க வேண்டும். அவர்களுக்கு தனித்தனி மாநிலம் என்கிற போது ஒவ்வொரு மாநிலத்திலும் போய் பேரம் பேச முடியல, ஒவ்வொருத்தட்ட போய் அதிகாரம் வாங்க முடியல. ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்துல கிளியர் பண்ணுறதுக்கு பணத்தை கொடுத்து நான் செட்டில் பண்ணுறதுக்கு ஒரு இடம் எனக்கு போதும் என்று அவர்களுடைய நோக்கம் என்ன என்பதை இதோ இன்னொரு வரிகளிலே உச்சநீதிமன்ற நீதிபதி சொல்லுகிறார். பட் ஆல்சோ கிவ்ஸ் us right to carry on trade and business or a profession anywhere in India. It also gives us the right to seek admission in educational institutions across India. இந்தியா முழுக்க இருக்கிற எந்த மாநிலமாக இருந்தாலும் ஊரா விட்டு நெய்ய என் பொண்டாட்டி கையன்னு போய் தாராளமாக எடுத்துக்க என்று இந்தியாவுடைய உச்சநீதிமன்ற நீதிபதி சொல்லுகிறார். 25 இடங்களில் வாங்கன்னு ஆரம்பிச்சாங்க. அடுத்த சில ஆண்டுகளில் 50% இடங்களை ஆல் இண்டியா கோட்டாவுக்கு கொடுங்கள். என்ன சொன்னார்கள்? நீங்கள் கொடுக்காவிட்டால் பிற மாநிலங்கள் எப்படி வாழும்? நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை செய்யாவிட்டால் இந்தியா என்பது ஒரு நாடல்லவா, பிற மாநிலங்களுக்கு உதவ வேண்டாமா என்று கேட்டவர்கள் கூடாரத்துக்குள்ளே புகுந்த ஒட்டகத்தின் கதையாக இன்றைக்கு 100% முதுநிலை மருத்துவ படிப்புகளை அபகரிப்பதற்கு ஒன்றிய அரசு திட்டமிடுகிறது. 69% இடஒதுக்கீடு கிடைக்குமாங்க? பறிக்கப்படுமே. ஏறத்தாழ 27% இடஒதுக்கீடு ஓபிசிகளுக்கான இடஒதுக்கீட்டை எத்தனை ஆண்டுகள் மறுத்து வந்தார்கள்? 2007ஆம் ஆண்டு கல்வி நிலையங்களிலே பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படுகிறது. 2008ஆம் ஆண்டு உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆனால் 2021ஆம் ஆண்டு வரை அகில இந்திய கோட்டா என்று சொல்லப்படக்கூடிய இடங்களிலே மருத்துவ இடங்களில் பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை. நீ எப்படி சமூக நீதியை பயன்படுத்துவாய்? இந்த இடங்களில் 50% இடமல்ல 100% இடத்தையும் எடுத்துக்கொண்டால் எவ்வளவு பேர் அதிலே பார்ப்பனர்கள் உயர் ஜாதியினருக்காக அது பயன்பட போகிறது? இங்கே இருக்கிற இடஒதுக்கீடு இல்லாமல் அழிக்க போகிறது என்பதை அறிந்துதானே நாங்கள் இதை ஏற்க மறுக்கிறோம். இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலும் தோழர்களே அரசனுடைய கூறுகள் அனைத்தையும் கைகளிலே வைத்துக்கொண்டு அனைத்தையும் ஆக்கிரமித்துக் கொண்டு மாநில அதிகாரங்களை, மக்களுடைய அதிகாரங்களை பறிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிற அரசாக ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு இருக்கிறது. அதற்கு எதிராக திரண்டு நாம் மட்டுமல்ல, நம்முடைய விழிப்புணர்வு பிற மாநிலங்களிலேயும் எழ வேண்டிய ஒரு அவசியம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதை மெல்ல மெல்ல நாம் பார்க்கிறோம். மாநிலங்கள் என்றால் என்ன, அவற்றுக்கு என்ன அதிகாரங்கள் என்பதை இப்போதுதான் புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் அதையும் தாண்டி பல்வேறு முன்மொழிவுகளை இந்த மாநாடு முன்வைக்கிறது. ஏராளமான செய்திகளை அந்த வெளியிட்டிருக்கிற புத்தகத்தில் தெரிவித்திருப்பதை போல நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் கலைஞர் காலத்தில் ராஜமன்னார் கமிட்டி போறாரு, அப்படி ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும் என்பதை அறிஞர் அண்ணா அவர்கள் அதற்கு முன்னாடியே முன்மொழிகிறார், சட்டமன்றத்தில் பேசுகிறார். அதைத்தான் பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நிறைவேற்றி கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு குரியன் ஜோசப் அவர்கள் தலைமையில் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மிகச்சிறப்பாக ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள். அது ஆராயட்டும். பேச வேண்டிய செய்திகள் இன்னும் ஏராளமாக இருக்கின்றன. செய்ய வேண்டிய அடைய வேண்டிய இலக்குகள் ஏராளமாக இருக்கின்றன. நாம் தனிநாடு கேட்டவர்கள், தனி தமிழ்நாடு, தனி திராவிட நாடு என்று கேட்டவர்கள். ஆனால் அந்த கோரிக்கையை கைவிடுகிற போது அறிஞர் அண்ணா சொன்னதை நாம் பல நேரங்களிலே அறிவோம். திராவிட நாடு என்கிற கோரிக்கையை இன்றை கைவிடுகிறோமே தவிர அந்த கோரிக்கைக்கான காரணங்கள் இன்னமும் அப்படியே இருக்கின்றன என்று 1968ஆம் ஆண்டு சட்டமன்றத்திலே பேசினார். 2025ஆம் ஆண்டு நாம் மீண்டும் அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம்.
ஏன்னா இன்றைக்கும் அதே காரணங்கள் அப்படியே இருக்கின்றன. ஒரு சின்ன புத்தகம் தான், மாநில சுயாட்சியே என்று அறிஞர் அண்ணா அவருடைய உரைகளை தொகுத்து வெளியிடப்பட்டிருக்கிற அதில் போட்டிருக்கிறாங்க. 1967ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 27ஆம் தேதி சட்டப்பேரவையில் அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது பேசுகிறார். நான் திராவிட நாடு கோரிக்கையை விட்டுவிட்டேன், ஆனால் திராவிட நாடு கேட்பதற்கு என்னென்ன காரணங்கள் இருந்தனவோ அவற்றில் ஒன்றை கூட விட்டுவிடவில்லை. அதில் ஒளிவு மறைவு இல்லை, அதை சொல்லிக் கொள்வதற்கு வெட்கப்படுவதற்கு ஒன்றுமில்லை. திராவிட நாடு என்று தனியாக இருந்தால் இன்றைக்கு என்ன பேசுகிறோமோ அதை அன்றைக்கு பேசி இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அன்றைக்கு பேசியதான் இன்றைக்கு வரை பேச வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். திராவிட நாடு என்று தனியாக இருந்தால் நாம் தொழில் வளர்ச்சி பெற முடியும் என்று சொன்னோம். அதை கேட்டதற்கான காரணமும் அதுதான். அதை நாங்கள் விட்டுவிடவில்லை. அடுத்து மொழி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக கேட்டோம். மொழி பாதுகாப்பு கொள்கையை இன்றைக்கும் வலியுறுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். மும்மொழி கொள்கையை திணிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இன்றைக்கும் செயலாற்றி கொண்டிருக்கிற ஒரு ஒன்றிய அரசோடு போராடி கொண்டிருக்கிறோம். மாநில சர்க்கார் பல அதிகாரங்களை பல துறைகளிலும் பெற வேண்டும் என்பதற்காக கேட்டோம். அதை நாங்கள் விட்டுவிடவில்லை. பண்பாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக கேட்டோம். அதை நாங்கள் விட்டுவிடவில்லை என்று அந்த காரணங்களை அவர் பட்டியலிடுகிறார். அருமை தோழர்களே, இன்றைக்கும் நம்முடைய பண்பாடு காக்கப்பட, நம்முடைய மொழி காக்கப்பட, குறைந்தபட்சம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரங்கள் காக்கப்பட, இன்றைக்கு கல்வி மாநில பட்டியலில் இருந்த கல்வியை 76ஆம் ஆண்டு எமர்ஜென்சி காலத்தை பயன்படுத்தி கொண்டு ஒத்திசைவு பட்டியலுக்குள்ளே கொண்டு சென்றார்கள். இன்றைக்கு என்ன நிலைமை? ஒத்திசைவு பட்டியலிலே ஒன்றிய அரசுடைய கைகள் மிக வலுவாக இருக்கின்றன. தேசிய கல்விக் கொள்கை என்கிற பெயரால் நம்முடைய உரிமையை பறிப்பதற்கு, கல்வியை பறிப்பதற்கு பல்வேறு திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சிபிஎஸ்சியில் 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கட்டாய தேர்வு, அந்த தேர்வில் வெற்றி பெற்றால்தான் அடுத்த வகுப்புகளுக்கு செல்ல முடியும். ஏன்னா ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க அப்படியெல்லாம் இல்லைங்கன்னு சொன்னான். ஆனால் இன்றைக்கு அது ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் என்கிற சட்டத்திற்கு மாறாக 9ஆம் வகுப்புக்கு உள்ளேயே 14 வயதுக்கு உள்ளேயே நம்முடைய மாணவர்களை தேர்வுகளிலே தோல்வியடைய செய்து வெளியேற்ற வேண்டும் என்று கருதுகிறார்கள். விஸ்வகர்மா யோஜனா என்கிற பெயரால் மீண்டும் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். கல்வித்துறையில், மருத்துவத்தில், மாநிலங்களுக்கு இருக்கிற அதிகாரம் இருக்கிற துறைகள் அனைத்திலும் இன்றைக்கு ஒன்றிய அரசுடைய கரங்கள் மிக மோசமாக நின்றிருக்கின்றன. அவற்றை தடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதை தாண்டி இந்த நாடு மாநிலங்களுடைய ஒன்றியம்தான். இந்த நாடு பல்வேறு இன மக்களுடைய கூட்டுதான். இங்கே ஒன்றிய அரசுக்கு இருக்க வேண்டிய கடமைகள் என்பதை வரையறுக்கப்பட வேண்டும். மாநில அரசுக்கு அதிக அதிகாரங்கள் இருக்க வேண்டும் என்பதை நாம் தொடர்ந்து வலியுறுத்துவோம். நம்முடைய அறிஞர் அண்ணா அவர்கள் அந்த உரையினுடைய இன்னொரு பகுதியில் சொல்கிறார், நீ எல்லா அதிகாரங்களையும் குவிச்சு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அடிப்படையில் நீ செய்ய வேண்டிய பல பிரச்சனைகள் நீ கோட்டை விட்டுருவ. சொல்ற நாட்டு பாதுகாப்பு தவிர மற்ற அதிகாரங்கள் அனைத்தையும் பற்றி சிந்திப்போம். நீ அதை மட்டும் யோசிக்காம மற்றதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு உள்ள கோட்டை விட்டுட்டு பகல்காமுக்கு கடந்து பதற மாதிரி தான் நீ பதற வேண்டியிருக்கும். நீ செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்காக செய்யு. கேட்டை பூட்டுற வேலையை மட்டும் உன்ட்ட இருக்குன்னா அந்த பூட்டி சாவியை ஒழுங்காக பாதுகாக்கிற வேலையை நீ செய்யு. உள்ளே இருக்கிற நாட்டை ஆளுகிற வேலையை நாங்கள் பார்த்து கொள்கிறோம். செக்யூரிட்டியாக இருந்தால் மட்டும் போதுமானது. வீட்டுக்கினுடைய நிர்வாகத்தை பார்த்து கொள்வதற்கு எங்களுடைய குடும்ப தலைவர்கள் இருக்கிறார்கள், எங்கள் குடும்பங்கள் இருக்கின்றன, நாங்கள் அவற்றை பார்த்து கொள்கிறோம். செக்யூரிட்டிகள் அந்த வேலையை பார்க்கட்டும் என்று இந்த செய்தியை நாம் அழுத்தமாக அவர்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் இன்றைக்கு நம்முடைய அதிகாரங்களை மறுத்து மாநிலங்களை ஒழித்து ஒரே நாடு என்கிற அளவில் கொண்டு வந்து அதைத்தான் இன்றைக்கு அவர்கள் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்று கொண்டு வர விரும்புகிறார்கள். அப்படி கொண்டு வந்து மாநிலங்களை எல்லாம் அழித்து விட்டு நிர்வாக அலகுகளாக மட்டும் எப்படி ஒரு தாசல் ஏரியா இருக்கோ அந்த மாதிரி வட்டாட்சியம் இருக்கோ, அந்த வட்டம் என்கிற அளவில், மாவட்டம் என்கிற அளவில் எந்த அடையாளமும் இல்லாமல் நாம் வைத்திருக்கிறோமே, இப்படி இந்தியாவுடைய அனைத்து மாநிலங்களையும் அழித்துவிட்டு 200 நிர்வாக அலகுகளாக மாற்ற வேண்டும் என்கிற ஆர்எஸ்எஸ்னுடைய அடிப்படை சித்தாந்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஒருபோதும் அதை நாம் ஏற்க மாட்டோம். எந்த விலை கொடுத்தேனும் நம்முடைய உரிமையை, தன்னாட்சியை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதற்கான குரல் எப்போதும் போல் தமிழ்நாட்டிலிருந்து எழுகிறது. இந்தியா முழுமைக்கும் அதை ஒலிக்க செல்கிற வகையில் இன்றைக்கு திபங்கர் அவர்களை அவர்கள் அழைத்திருக்கிறார்கள். இந்த குரல் இங்கே இருந்து பிற மாநிலங்களுக்கு எடுத்து செல்லப்படுவதற்கு இத்தகைய முயற்சிகள் தொடர்ந்து அவசியப்படும். அந்த முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிற சிறப்புக்குரிய நம்முடைய மக்கள் அதிகாரம் தோழர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்து அருமையான இந்த வாய்ப்புக்கு
இந்த நீண்ட நேரத்திலும் கூட இங்கே காத்திருக்கிற நம்முடைய தோழர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அரங்கத்திற்கு உள்ளே வருகிற போது வழக்கமாக வர்றோம், மக்கள் அதிகாரத்துக்கு தான் வர்றோம் நினைவில் இருக்குது. ஆனாலும் அந்த அண்ணா சாலையை கடந்து வருகிற போது வந்த வாகனத்தை எங்கே நிப்பாட்டுறதுக்கு, முன்னாடி இடம் இருக்குமா, பின்னாடி பார்க்கணுமா என்றெல்லாம் யோசித்து கொண்டிருந்தேன். உள்ளே நுழையும் போது தான் திரும்ப நினைவு வந்தது. கார் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நாம் மக்கள் அதிகாரம் கூட்டத்திற்கு தான் வந்திருக்கிறோம் என்பதை மீண்டும் ஒரு முறை உறுதி செய்து கொண்டேன். தோழர்களே, நம்மை போன்றவர்கள், உழைப்பாளிகள், எளியவர்கள், இவர்களெல்லாம் தான் இந்த இனத்தை, இந்த நாட்டை வழிநடத்த வேண்டியவர்கள். வழிநடத்துவதற்கான வாய்ப்பை நாம் உருவாக்குவோம். இந்திய அரசமைப்பு சட்டம் அதனுடைய பிரியாம்பிலேயே அதைத்தான் சொல்லுகிறது. தோழர்களும் வழிமொழிந்தார்களே, இந்தியாவுடைய இறையாண்மை குடியரசுத் தலைவரிடமில்லை, ஆளுநர்களிடமில்லை, பிரதமரிடமில்லை. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா என்று தொடங்குகிற அந்த இந்தியாவுடைய பிரியாம்பிள் நாம் இந்த நாட்டிற்கு நம்மை நிர்வகிக்க ஒரு அரசியல் சட்டத்தை வழங்கி கொண்டோம் என்று சொல்லுகிறது. அந்த இறையாண்மை மக்களிடம் இருக்கிறது. இது மக்கள் அதிகாரம் நிலைபெற வேண்டிய நாடு. நிலைநாட்டுவோம். நன்றி, வணக்கம்.